ஐயையோ, என்ன வெப்பம் தாங்க முடியலையே, சூரிய அனலை கக்குதே, இதுக்கு என்னதான் தீர்வு? முதல்ல அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்குங்க. மனிதன் தான் தெய்வங்களாக வணங்கும் பஞ்ச காரணிகளையும் பாழாக்கி விட்டான். அதாவது பஞ்சபூதங்களையும் பாழாக்கி விட்டான். இதனை உலக வெப்பமே என்று பெருமையாக பேசுகிறான். இதில் உலக வர்த்தக மயமாக்கத்தை புகுத்தி விட்டான். பஞ்சபூதங்கள் பஞ்ச காரணிகள்னால் என்ன, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். பஞ்சபூதங்களில் 5 இருக்குது. 5ல் முதல்ல இருக்கிறது காற்று. அந்த காற்று மாசாகிவிட்டது, மண் மலடாகிவிட்டது, நீர் நஞ்சாகிவிட்டது, வானம் பொய்த்து விட்டது, சூரியன் சுட்டு இருக்கின்றது. அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பூமி வெப்பமயத்தை வெளிக்கொண்டுறது. அப்போ இந்த சூழலை நம்ம எப்படி மாற்றுறது? இதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்குங்க. இயற்கையின் நிலைப்படி இயற்கையாக தானே இயங்குவதை மனிதனாய் அனைவரும் உணரும் வரை உலகம் வெப்பமயமே. இந்த உலக வெப்பமயத்திலிருந்து மீள ஒரே தீர்வு, மரங்களை நடவு செய்து பாதுகாத்து வளர்த்து வெட்ட மாட்டேன் என்று மனிதனாய் அனைவரும் உறுதியேற்றால் மட்டுமே இந்த பூமி குளிர்ச்சியாகும். இதுவே வெப்பமயத்திலிருந்து பாதுகாக்க தீர்வு. பசுமை காப்பதே அவசர கடமை. மரம் வளர்ப்போம், மானுடம் காப்போம். பசுமை வணக்கம். பசுமை நாயகன்.